வணக்கம். இப்போ இருக்கிற காலத்துல டிஜிட்டல் கல்விங்கிறது வெறும் ஒரு ஸ்கில் கிடையாதுங்க. அது ஒரு அத்தியாவசியமான தேவை. நம்ம தமிழ்நாட்டோட கிராமப்புற வளர்ச்சிக்கு இந்த டிஜிட்டல் கல்வி எப்படி ஒரு திறவுகோலா இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க இந்த முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வரைக்கும், ஏன் டாக்டர் கன்சல்டேஷன் கூட போன்லயே கிடைச்சிடுது. ஆனா இன்னொரு பக்கம் இதே சேவைகள் நம்ம கிராமங்கள்ல இருக்கிற பல பேருக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. இதுதான் நம்ம டிஜிட்டல் உலகத்தோட ரெண்டு வெவ்வேறு முகங்கள். இந்த பெரிய இடைவெளியை நம்ம எப்படி சரி பண்றது? சரி, முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். கிராமப்புற மக்களுக்கு இந்த டிஜிட்டல் கல்விங்கிறது ஏதோ ஒரு ஆடம்பரமான விஷயம் கிடையாது. அது இப்போ அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னா மாறி இருக்கு. அவங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி இதுகிட்ட இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இன்னைக்கு அரசாங்கத்தோட நலத்திட்டத்துக்கு அப்ளை பண்ணணுமா, இல்ல பேங்க் அக்கவுண்ட் நிர்வகிக்கணுமா, எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. அப்போ இத பத்தின சரியான அறிவு இருந்தா மக்கள் எந்த இடத்தரகரும் இல்லாம நேரடியா வேகமா இந்த சேவைகளை பெற முடியும் இல்லையா? இதனால அவங்களோட நேரமும் பணமும் மிச்சமாகும். அடுத்ததா நம்ம விவசாயிகளுக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். டிஜிட்டல் அறிவு மூலமா ஒரு விவசாயி தன்னோட விளைபொருளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலைன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு மழை வருமா வராதான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வேலைகளை திட்டமிடலாம். இதனால வருமானம் அதிகமாகறதோட தேவையில்லாத நஷ்டத்தையும் தவிர்க்க முடியும். இது எவ்ளோ பெரிய விஷயம்! இளம் தலைமுறைக்கு இது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய அறிவு புதையல் மாதிரி. நம்ம கிராமத்து மாணவர்கள் ஆன்லைன் மூலமா எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கலாம், புதுசா திறமைகளை வளர்த்துக்கலாம். இதனால சிட்டி மாணவர்களுக்கும் கிராமத்து மாணவர்களுக்கும் இருக்கிற அந்த கல்வி இடைவெளி நிச்சயமா குறையும். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கு. ஆனா ஏன் இன்னும் நம்ம கிராமங்கள்ல இது சரியா போய் சேரல? இதுக்கு பின்னாடி என்னென்ன தடைகள் இருக்கு, என்ன காரணங்கள் இருக்குன்னு இப்போ நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதுல இருக்கிற முக்கியமான சவால்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு, நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் போனோ இன்டர்நெட் வசதியோ இல்ல. ஒருவேளை இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. ரெண்டாவது, ஆன்லைன்ல கிடைக்கிற பெரும்பாலான தகவல்கள் ஆங்கிலத்துல இருக்கு. இது ஒரு மொழி தடையா இருக்கு. குறிப்பா பெண்கள் கிட்டையும் வயசானவங்ககிட்டையும் டெக்னாலஜியை பயன்படுத்த ஒருவித பயம் இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா மாறுதுன்னு பாருங்க. பொருளாதார கஷ்டத்தால அவங்களால போன் இன்டர்நெட்னு வாங்க முடியல. கையில சாதனம் இல்லாததால டிஜிட்டல் திறமைகளை கத்துக்க முடியல. திறமைகள் இல்லாததால கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை தவற விடுறாங்க. இதனால திரும்பவும் அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது. பாத்தீங்களா? இது ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல இருக்கிற ஒரு விஷச் சுழற்சி. சரி, இந்த டிஜிட்டல் இடைவெளியால நிஜத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இதோட விளைவுகள் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸானவை. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர வேண்டிய உதவிகள் சரியான நேரத்துக்கு வந்து சேர்றதில்ல. சாதாரணமா பணம் அனுப்புறது வாங்குறதுல கூட சிரமங்கள் இருக்கு. நம்ம மாணவர்கள் படிப்புல மத்தவங்களோட போட்டி போட முடியாம பின்தங்கி போறாங்க. இது எல்லாத்தோட விளைவா ஒட்டுமொத்த கிராமத்தோட வளர்ச்சியோட வேகமே குறைஞ்சிடுது. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப தீர்வுகளுக்கு வருவோம். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் இடைவெளியை சரி பண்ண நம்ம கிட்ட ஒரு தெளிவான உறுதியான வழி இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளான் இதுதான். முதல்ல, ஒவ்வொரு கிராமத்திலயும் இலவசமா இல்லைன்னா ரொம்ப குறைஞ்ச கட்டணத்துல பயிற்சி மையங்களை ஆரம்பிக்கணும். ரெண்டாவதா, ஸ்கூல் லைப்ரரியில இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்ஸா பொதுமக்களும் பயன்படுத்த அனுமதிக்கலாம். மூணாவதா, அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து பயிற்சி முகாம்களை நடத்தணும். குறிப்பா பெண்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி ஸ்பெஷல் பயிற்சி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த எல்லா பயிற்சியும் நம்ம தாய்மொழியில இருக்கணும். அப்போ இந்த பயிற்சியில என்னதான் சொல்லித் தருவாங்க? இது வெறும் தியோரி கிளாஸ் மாதிரி இருக்காது. ஒரு ஸ்மார்ட் போனை எப்படி முழுசா பயன்படுத்துறது, ஆன்லைன்ல நடக்கிற ஏமாத்து வேலைகள்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, அரசாங்க திட்டங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறது, இப்படி நிஜ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த திட்டத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை இதுதாங்க. வெளியில இருந்து யாரோ வந்து சொல்லித்தர்றதை விட அதே ஊரைச் சேர்ந்த படிச்ச இளைஞர்கள் தன்னார்வலர்களா மாறி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது ரொம்ப எளிதா புரியும், ஒரு நம்பிக்கையும் வரும். இதுதான் ஒரு உண்மையான நீடித்த தீர்வா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட ஒரே சாராம்சம் இதுதான். டிஜிட்டல் கல்விதான் நம்ம கிராமங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை நம்ம எப்போ வலுவாக்குறோமோ
அப்போதான் நம்ம கிராமங்கள் தன்னிறைவடையும், டெக்னாலஜியோட முழு பயனையும் அவங்க நேரா அனுபவிக்க முடியும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிக்கிறேன். நம்ம கிராமங்களோட டிஜிட்டல் எதிர்காலத்தை பிரகாசமா மாத்துறதுக்கு நம்மளோட பங்கு என்ன? இது வெறும் அரசாங்கத்தோட வேலை மட்டும் கிடையாது. ஒரு சமூகமா, ஒரு தனி மனுஷனா நம்ம ஒவ்வொருத்தராலையும் இதுக்கு என்ன செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாப்போமே. நன்றி.